Taste Daily. Taste the Daily. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக உடைந்த கூட்டணிகளும் இருக்கிறது, சேர்ந்த கூட்டணிகளும் இருக்கிறது. நாம் தேர்தலுக்கு இன்னும் 16 மாதங்கள் நமக்கு இருக்கிறது. அரசியல் எப்பவுமே என்னன்னா, ஒரு சொல்லுக்கு பின்னால் ஒரு சொல் ஒளிந்திருக்கும். இப்போ அரசியல்ல இல்லை என்று சொன்னால் இருக்கிறது என்று அர்த்தம், இருக்கிறது என்று சொன்னால் இல்லை என்று அர்த்தம். அதிமுக ஆட்சி காலத்திலையும் எல்லாத்துக்குமே அம்மா அப்படிங்கிற பெயர் தான் வச்சிருந்தீங்க. இப்போ நீங்க மட்டும் செய்யலையா, நாங்க செஞ்சா என்ன தவறு, கலைஞர்னு பேர் வைக்கிறதுல என்ன தவறுன்னு கேட்கறாங்க. உங்க அம்மாவை நீங்க எப்படி அம்மான்னு கூடுவீங்க? இல்ல, அம்மாங்கிறது பொது பெயர்னு எடுத்துருவீங்க. ஆமா, கலைஞர் பொது பெயர் தான் சொல்றாங்க. எப்படி கலைஞர் எப்படி பொது பெயராக முடியும்? ஜெயலலிதா அவர்களை குறிப்பிடலையா அம்மாங்கிறது? நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. கட்சியும் தனியா 2-3 பிரிஞ்சு நிக்குது, கூட்டணி கட்சிகளும் அதிமுக வரல. இதுதான் ஒரு தவறான புரிதலாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 2-3 எங்கேயுமே பிரிஞ்சு இல்ல. அதிமுக ஒன்றாக இருக்கிறது. 2-3 பிரிஞ்சு இருந்தா எங்களுக்கு சின்ன இருந்திருக்காது, எங்களுக்கு கொடி இருந்திருக்காது, எங்களுக்கு தலைமை அலுவலகம் எங்கள்கிட்ட இருந்திருக்காது. திமுகவும் பாஜகவும் டைரக்ட் கூட்டணியில் இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கிற போது பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வந்தால் கருப்பு கொடி, கருப்பு பலூன், கருப்பு கொடி எல்லாம் காமிச்சவர். அதே பாரத பிரதமர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற போது கொடை கூட வெள்ளை கொடியாக கொண்டு செல்லக்கூடிய முதலமைச்சர் தான். அதனால வீரத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அது எந்த விதமான அருகதையும் தகுதியும் திமுகவுக்கும் கிடையாது, தம்பி உதயநிதிக்கும் கிடையாது. விஜய் மட்டும் சொல்லல, யார் இயக்கம் கண்டாலுமே நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சி தருகிறோம் தான் சொல்றான். யாருமே கருணாநிதி ஆட்சி தரோம் சொல்லி இன்னி வரைக்கும் யாரும் சொல்லல, இன்க்ளூடிங் ஸ்டாலின். புரட்சி தலைவர் போட்ட பிச்சை, புரட்சி தலைவருடைய காலில் விழுந்து நீங்கள் உங்க தாத்தா முதலமைச்சரானாரு. உங்க தாத்தா மூஞ்சிலாம் யாரும் ஓட்டே போடல, ஓட்டு போட மாட்டாங்க தம்பி. அதனால இந்த வரலாறுல நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியாம மேடை கிடைச்சிச்சு, மைக்கு கிடைச்சிச்சு, பதவி இருக்குதுன்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளருமான திரு பாபு முருகவேல் அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எல்லாத்திற்குமே கலைஞர் பெயர் தான் வைக்கணுமா, அவர்கள் தாத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது திமுகவிலேருந்து கடுமையான விமர்சனங்கள், கரப்பான் பூச்சி மாதிரி ஊர்ந்து போய் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி பேர் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, முதலமைச்சர் அவர்களும் குறிப்பிட்டிருந்தாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க. அரசாங்கம் என்பது வருமானத்தை நோக்கியோ அல்லது லாபத்தை நோக்கியோ செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ல. அரசாங்கம் என்பது மக்களினுடைய நலனுக்காக, மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஒரு அமைப்பாகத்தான் அரசாங்கம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது தற்போது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி போதாத காரணத்தினால் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட வேண்டிய திட்டங்களுக்கு, ஏற்கனவே நடைமுறையில் இருந்த விலையில்லா பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கு தற்போதைய அரசாங்கம் நிதிச்சுமையின் காரணமாக அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. கூடுதலாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு கூடுதலாக நிதியை ஒதுக்க முடியவில்லை என்று காரணம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த விடிய அரசு தேவையே இல்லாமல் எழுதாத ஒரு பேனாவிற்கு 82 கோடி ரூபாயை செலவு செய்து, அதையும் சுற்றுச்சூழலை சிறிதளவும் கருத்தில் கொள்ளாமல் கடல் நடுவில் தான் வைக்க வேண்டும் என்று இல்ல அரசாணை வெளியிட்டுட்டாங்க. அது எப்போ நான் செயல்படுத்தலாம், இப்போ நான் செயல்படுத்தலன்னு அவங்க சொல்லலையே, அந்த திட்டத்தை கைவிட்டுட்டோம்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லையா? ஸோ அதனால் அந்த திட்டம் எப்போது வேண்டுமானாலும் நடைமுறைக்கு வரலாம். ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்கிற முறையில் அவருக்கு நினைவிடம் கட்டுங்கள், அதில் அதிமுகவுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் கட்டலாம், தப்பில்லை. ஆனால் தேவையில்லாமல் இதுபோல தொடங்கக்கூடிய அனைத்து, இப்போ சமீபமாக கடந்த வாரம் கூட கத்திக்குத்து நடந்த ஒரு மருத்துவருக்கு கத்திக்குத்து நடந்தது. அந்த மருத்துவமனையின் பெயர் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை. அந்த கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையை அவசர கதியில் கட்டி அவசர கதியில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு டீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டீனு ஒரு நிரந்தரமான ஒரு டீன் இல்லை. பணி ஓய்வு பெற்ற ஒரு மருத்துவர் பார்த்தசாரதி என்பவரை பணி நீட்டிப்பின் அடிப்படையில் அதில் முதல்வராகவும் டீனாகவும் வச்சிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய ஒரு துறைக்கு கூட துறைத் தலைவர் கிடையாது. இதுபோல் அதுதான் சொல்கிறோம், நீங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய தந்தையாருடைய பெயரையோ உங்களுடைய பாட்டனாருடைய பெயரை வைப்பதற்குத்தான் நீங்கள் முனைப்பு காட்டுகிறீர்களே தவிர, பேரை வச்சியோ சோறு வச்சியா அப்படின்ற மாதிரி பேர் வைத்திருக்கிறீர்களா, அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறீர்களா, அதற்கான முழுமையான செயல் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்களா? இது போன்ற நிலைகள் வருகிற போது தான் எங்களுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் உங்களிடத்தில் கேள்விகள். அதிமுக ஆட்சி காலத்திலையும் எல்லாத்துக்குமே அம்மா அப்படிங்கிற பெயர் தான் வச்சிருந்தீங்க. இப்போ நீங்க மட்டும் செய்யலையா, நாங்க செஞ்சா என்ன தவறு, கலைஞர்னு பேர் வைக்கிறதுல என்ன தவறுன்னு கேட்கறாங்க. உங்க அம்மாவை நீங்க எப்படி அம்மான்னு தானே கூடுவீங்க? இல்ல, அம்மாங்கிறது பொது பெயர்னு எடுத்துருவீங்க. ஆமா, எங்க அம்மா அம்மானுக்கு பெயர் தான் சொல்றாங்க. எப்படி கலைஞர் எப்படி பொது பெயராக முடியும்? அம்மாங்கிற பெயரும் கலைஞர் என்ற பெயரும் எப்படி பொது பெயரா எப்படி வந்துட முடியும்? அம்மாங்கிறது அம்மா புரட்சி ஜெயலலிதா அவர்களை குறிப்பிடலையா அம்மாங்கிறது? புரட்சி நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. ஒரு மரியாதை நிமித்தமாக, ஒரு பெண்மை போற்றுகின்ற விதமாக, ஒரு பெண்மையை மதிக்கின்ற விதமாக, மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற விதமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏன் நீங்க அதையும் அரசியலா ஏன் பாக்குறீங்க? ஆனால் கலைஞர் என்பது குறிப்பிட்ட பெயர், அது கருணாநிதிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அடைமொழி. அம்மானு நாங்க கூப்பிடுறோம், யாரும் அடைமொழி கொடுக்கல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி புரட்சி தலைவி. அம்மா என்பது நாங்கள் மரியாதை நிமித்தமாக நாங்கள் அழைத்த எங்களுடைய புரட்சி தலைவர்களை நாங்கள் மரியாதை நிமித்தமாக அழைத்த பெயர் அது.
அது எப்படி அதுவும் இதுவும் ஒன்றாயிட முடியும்? அதை தாண்டி நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களிலேயே திராவிட அரசாங்கங்களிலேயே ஒப்பிட்டு பார்க்கிற போது எது கூடுதலான மக்கள் நலன் சார்ந்த இயக்கமாக இருந்திருக்கிறது, மக்கள் நலனை அதிகப்படியாக பேணிய இயக்கமாக எது இருக்கிறது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிலே கூடுதலான மதிப்பெண்ணை பெற்று முதலிடத்தில் இருப்பது புரட்சித் தலைவி அம்மா. அப்படி இருக்கிற போது அவருடைய பெயரை வைப்பதிலேயும் ஒரு இனத்தினுடைய அழிவிற்கு காரணமான தன்னுடைய குடும்பம் மட்டுமே வளர வேண்டும், ஒரு குடும்பமும் ஒரு கட்சியும் தன்னுடைய குடும்பத்தின் பிடியிலேயே இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சுய சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இயக்கமும் எப்படி ஒன்றாயிட முடியும்? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். சார் நீங்கள் உங்கள் பேர் என்னன்னா வச்சுங்க, ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறோம், நாங்கள் கேள்வி கேட்கிறோம், உங்களிடத்தில் அதுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய மன வலிமை இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். அதிமுக செய்யலைன்னா பரவாயில்லன்னு சொல்றாங்க சார். அம்மானு குறிப்பிட்டா அது ஜெயலலிதா அவர்களை தான் குறிப்பிடுறாங்க. அப்போ அவங்க வச்சிருக்காங்க, கலைஞருங்கிறத நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களோட தரப்பு பதிலாக இருக்கு. நீங்கள் சொல்ல உங்களுடைய வாதங்களுக்கே நான் வரேன், நீங்கள் சொல்ற மாதிரியே இருக்கட்டுமே. இப்போ வைத்த அந்த திட்டங்கள் எல்லாம் அப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்களா? எத்தனை திட்டங்கள் மூடு விழா பண்ணியிருக்கீங்க? அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா மினி கிளினிக், இதெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா? இதெல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் பொதுவான திட்டங்களா? இல்லை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டும் பயன்பெற்ற திட்டங்களா? இது மக்களின் பயன்பாட்டிற்காக 10 ரூபாய்க்கு குடி தண்ணீர் இன்னைக்கு இருக்குதா? அது 10 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் குடி தண்ணீர் எங்கே கிடைக்குது? இன்னைக்கு ஏன் நிறுத்துனீங்க அதை? மலிவு விலையிலே உப்பு இன்னைக்கு இருக்குதா? உப்பு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். மலிவு விலையிலே சிமெண்ட் அது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு வசதி அம்மா மினி கிளினிக். கேட்டால் என்ன சொல்கிறீங்க? சுடுகாட்டில் திறந்துட்டீங்க, பஸ் ஸ்டாண்டில் திறந்துட்டீங்க, டாய்லெட்டுக்கு பக்கத்தில் திறந்துட்டீங்கன்றீங்க. மருத்துவம் பார்த்தோமா? குற்றம் சொல்கிறதுக்காக நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால் ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு நீங்கள் சொல்கிறாங்க உங்கள் கருத்து பிரகாரமே எங்களுடைய புரட்சித் தலைவர் பெயரே வைத்தோம்னு எடுத்துங்க. ஆனால் மக்கள் சார்ந்த திட்டம் இல்லையா? நீங்கள் பேரை மாற்றிட்டாவது அந்த திட்டத்தை தொடரலாம்ல, ஏன் உங்களால் தொடர முடியல? இல்லை, 2 கட்சிகளுமே பெயரை மட்டும்தான் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட திட்டத்துக்கு வந்து அவங்க பேரை வைக்கிறாங்க, அவங்க வந்தாங்கன்னா உங்களோட பேரை மாத்துறாங்க. அப்படிங்கிறது தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் மக்கள் நலம் சார்ந்து இல்லை அப்படிங்கிறது ஹைகோர்ட் கூட இப்போ நீதிபதி கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க தானே சார்? இப்போ விமர்சனம் யாரை பண்ணாங்க? 2 கட்சிகளையுமே இல்லையே. அதிமுக திமுக வழக்கு என்ன வழக்கு? யார் போட்ட வழக்கு? யார் மீது போட்டப்பட்ட வழக்கு? இந்த அரசாங்கத்தின் மீது போடப்பட்ட வழக்கு. அப்படி வருகிற போது ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் சொல்லி இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த 4 திட்டமும் அதிமுகவுக்கு மட்டும் சொந்தமானதா? அதிமுக உறுப்பினர்களுக்கு மட்டும் பொதுவாக தேவைப்பட்ட ஒரு திட்டங்களான்னா இல்லை. ஏன் அப்போ அதை நிறுத்தணும்? அப்போ அங்கே அரசியல் காழ்ப்புணர்ச்சி வருகிறது இல்லையா? அப்போ அதே மாதிரி ஆட்சி மாறுகிற போது ஒற்றை கையெழுத்தில் மாற்ற முடியும்னு சொல்லி இப்போ சீமான் சொல்லியிருக்காருல, நீங்கள் என்ன வேணால் செலவைங்க, என்ன வேணால் பேனா வச்சுக்கோங்க, என்ன வேணால் திட்டம் வச்சுங்க, ஒற்றை கையெழுத்தில் மாற்ற முடியும்னு சொல்கிறார் இல்லையா? அதுக்கு உண்டான சட்டத்தில் வடி இருக்குதுல்ல. அப்போ ஏன் இது போல் தேவையில்லாத திட்டங்கள், தேவையில்லாத உங்களுடைய குடும்பத்தை தம்மட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய திட்டங்கள் எதற்காக என்று கேட்கிறோம். இல்லை, எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் மக்களை சந்தித்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான நேரம் கூட இல்லாமல் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க சார். 4 ஆண்டுகளில் அவங்க வந்து மக்களுக்கு எதிரான என்ன செஞ்சுட்டாங்க நீங்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு? உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் எடுத்துங்க, 513 தேர்தல் வாக்குறுதிகள். அதில் பிரதானமானதை மட்டும் எடுத்துக்கோமே. சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் மக்களுக்கு கொடுத்தீங்களா? பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? தற்காலிக பணியாளர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள் சொன்னீங்க, பண்ணியிருக்கிறீங்களா? சொத்து வரி ஏற்ற மாட்டோம்னு சொன்னீங்க. தேர்தல் வாக்குறுதி சொத்து வரியை நாங்கள் உயர்த்த மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு சொத்து வரி 150% உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் மின் கணக்கீடு செய்வோம்னு சொன்னீங்க, இன்னைக்கு செஞ்சிருக்கிறீங்களா? ஆனால் 3 முறை மின் கட்டணம் உயர்வு ஏற்படுத்தியிருக்கிறது. பால் பொருட்களுக்கு விலை உயர்த்த மாட்டோம்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் 3 முறை பால் உபபொருட்களுக்கான விலையை உயர்த்திருக்கிறீர்கள். இப்போ இது எப்படி மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் இருக்க முடியும்? நம்ம புதுசா எதுவுமே கேட்காத சொல்லல, நீங்க சொன்ன விஷயங்களை ஒரே கையில் மின்சாரத்துறையில வந்து கடன் சுமை அதிகமாகும் போது அதை ஏற்றதான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் சார் அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. அப்ப ஏன் தேர்தல் வாக்குறுதி ஏற்ற மாட்டேன்னு சொன்னீங்க? அப்ப அது வேற வாய், இது வேற வாயா? நீங்க சொல்லாத திட்டத்தை நீங்க கேட்கல, நீங்க சொல்லிருக்கீங்க, அதை மாறி நீங்கள் செய்கிறீர்கள். எப்படி செயல்படுத்த முடியும்? இப்ப கடன் அதிகரிச்சுட்டு போயிட்டு வேற இடத்துல நீங்க இப்ப நாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், திருமண நிதி உதவி திட்டம் கொடுத்தோம், மடிக்கணினி கொடுத்தோம், மிதிவண்டி கொடுத்தோம், பெண்களுக்கு மானிய விலையிலான ஸ்கூட்டர் கொடுத்தோம், புதுமை பெண் திட்டம், இது போன்ற திட்டம்ங்கிறதெல்லாம் அதே திட்டம் தான் படிக்கிறதுக்கு செலவு பண்றோம் அப்படின்னு அவங்க தரப்புலன்னு சொல்றாங்க சார். நீங்க திருமணத்துக்கு போயிடுறீங்க, படித்து அவங்க மேல வரட்டும் அப்படிங்கிறதுனால 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு செலவிடக்கூடிய தொகையும் ஏற்கனவே இந்த திட்டங்களுக்காக செலவு பண்ண தொகையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த தொகை, இந்த திட்டங்களுக்காக செலவிடப்படக்கூடிய தொகை வந்து குறைவானது, அதிகமாகல. ஏற்கனவே இருந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறுத்திவிட்டு அதில் செலவு செய்யப்பட்ட தொகையை மிச்சப்படுத்தி புதிதாக வேறு எதுவும் திட்டங்களோ இல்லை அதை கூடுதலான ஏதோ திட்டங்களும் நீங்கள் செலவு செய்து தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கலாம். ஆனால் ஏற்கனவே இருந்த திட்டங்களை நிறுத்திட்டீங்க, புதிதாக திட்டங்கள் எதுவும் தொடங்கலை. ஆனால் 3.25 லட்சம் கோடி கூடுதலாக கடன் சுமையை உயர்த்தி இருக்கிறீர்கள். 10 வருடம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 2021 வரையிலே 2.25 லட்சம் கோடி கடன் உயர்த்தி இருந்த அரசாங்கம், ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் 3.25 லட்சம் கோடி கடன் உயர்த்தி இருக்கிறது. 10 வருஷத்துல எவ்வளவு ஏற்றி இருக்கிறோம்?
நீங்கள் 4 வருஷத்தில் ஏன் இவ்வளோ கடன் சுமை வந்திருக்கிறது? நிர்வாக திறனற்ற அரசு. அதுதான் சொல்கிறோம். பொம்மை முதலமைச்சர், நிர்வாக திறனற்ற ஒரு முதலமைச்சர். அப்போ இல்லை, நான் என்ன சொல்கிறேன், முடிச்சிட்டேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் வாக்குறுதி ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை நாங்கள் விலக்கிடுவோம், வந்த உடனே பூரண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் சொன்னீங்களா இல்லையா? ஏன் உங்களால் செய்ய முடியல? அப்போ தேர்தல் வாக்குறுதி என்று மக்களுடைய வாக்கை பெறுவதற்காக மட்டும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நீங்க இந்த மாதிரி வந்திருக்கிறீங்க. இது தப்பு. உங்களுக்கு நிர்வாகம் சரியில்லை. அதனால் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக, மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சியாக நாங்கள் சொல்றோம். இல்லை, எதிர்க்கட்சி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் 2021 2024 தொடர் வெற்றிகள் மட்டும்தான் திமுக அரசுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 40 எம்பிகள் வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. திமுக அரசை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கோம். அடுத்த தேர்தலில் 200 இடங்களை வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. மக்கள் எதிர்ப்பே தெரிவிக்கல. திமுக 2011 2021 வரைக்கும் ஸ்டாலின் தலைமையில தான் திமுக இருந்துச்சு. 5 தொடர் தோல்விகள் இருக்கு. 2011 சட்டமன்ற தேர்தல், 2011 உள்ளாட்சி தேர்தல், 2014 நாடாளுமன்ற செயல் தலைவராக தான் சார் இருந்துட்டு போட்டோம். அப்போ அவர் என்ன, கருணாநிதி என்ன ஆக்டிவா இருந்தாரு? அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு? எங்க சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சுட்டாரு? உடல்நலம் இல்லாமல் இருந்தார். நிர்வாகம் முழுவதும் ஸ்டாலின் தான் கவனிச்சாரு. 2011 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய தோல்வி, எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவிற்கு தோல்வி. 2011 உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து மாநகராட்சியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியது. 2014 நாடாளுமன்ற தேர்தல் 100க்கு 100 வெற்றியை நாங்கள் பெற்றிருந்தோம். 2016 மீண்டும் சட்டமன்ற தேர்தல் தோல்வி. 2016 உள்ளாட்சி தேர்தல் மீண்டும் தோல்வி ஸ்டாலின் தலைமையில். 5 தொடர் தோல்விகளை பெற்ற மாபெரும் வெற்றியாளர் ஸ்டாலின். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் 2021 சட்டமன்ற தேர்தல் வரையிலும் அண்ணன் ஓபிஎஸ் உடன் இருந்தார். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் அவர் பொறுப்பேற்க முடியும். ஒரு தோல்வி தான். 5 தோல்வி ஸ்டாலினுக்கு. ஒரே ஒரு தோல்வியை தான், தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பை தான் நான் எடப்பாடியார் இழந்திருக்கிறார். எப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்? தொடர் தோல்வி எப்படி சொல்ல முடியும்? அதை 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஓபிஎஸ் உடன் இருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தல் ஓபிஎஸ் உடன் இருக்கிறார். 2021 உள்ளாட்சி தேர்தல் ஓபிஎஸ் உடன் இருக்கிறார். அப்போ எப்படி அவருக்கு மட்டும் பொறுப்பாயிட முடியாது? இல்லை, இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள், இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும்போது இந்த கட்சி வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தனித்தனியாக பிரியும் போது தான் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இணைப்பு குறித்து கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கான சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க இருந்ததுனால தான் தோத்தோங்கிறேன் நான். 19 நாங்கள் தோத்ததுக்கு காரணம் அவங்களாம் இருந்ததுனால, 21 தோத்ததுக்கு காரணம் அவங்களாம் இருந்ததுனால. 24 தேர்தல் சூழ்நிலைகள் சரியில்லை. பாரத பிரதமர் யார் என்று நாங்கள் அறிவிக்கவில்லை. எந்த தேசிய கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி இல்லை. தனித்து களம் கண்டோம். அதனால் இது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி அதிமுக நோக்கி வரல அப்படின்னு சொல்றாங்க சார். கிடையாது. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? பிஜேபி தனியா ஒரு கூட்டணி அமைச்சு பாமக அந்த கூட்டணியில் இடம் பெற்றாங்க. இறுதி வரைக்கும் அதிமுக கூட்டணியில் தான் போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கும்போது கூட்டணியை உங்களால நியமிக்க முடியலன்னு இல்ல, அப்படி நம்ம எடுக்க முடியாது. அதை இப்ப எங்களோட பயணம் செய்வதற்கு அது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரும்போது பாருங்க எவ்வளவு பேர் நம்ம கிட்ட வராங்கன்னு. நாடாளுமன்ற தேர்தல் எங்க கூட வரலனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. தனியா 2-3 பிரிஞ்சு நிக்குது. கூட்டணி கட்சிகளும் அதிமுகவுக்கு வரல. யார் தலைமை? அதாவது இதுதான் ஒரு தவறான புரிதலாக இருக்கிறதுன்னு சொல்லி 2-3 எங்கேயுமே பிரிஞ்சு இல்ல. அதிமுக ஒன்றாக இருக்கிறது. 2-3 பிரிஞ்சு இருந்தா எங்களுக்கு சின்ன இருந்திருக்காது, எங்களுக்கு கொடி இருந்திருக்காது, எங்களுக்கு தலைமை அலுவலகம் எங்களிடத்துல இருந்திருக்காது. அதுதான் பிரிஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம். தலைமை அலுவலகம் எங்களிடத்துல இருக்கிறது, இரட்டை இலை சின்னம், வெற்றி சின்னம் இரட்டை இலை எங்களிடத்தில் இருந்திருக்கிறது, இந்த மூவர்ண கொடி எங்களிடத்தில் இருந்திருக்கிறது. இப்போ அது எங்கே இருக்குதோ அதுதான் கட்சி. நாங்கள் கட்சி இன்டாக்டா கட்டுக்கோப்பாக இருந்திருக்கிறோம். கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். யாரும் பிரிஞ்சுலாம் போல. பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா 2693 செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் அவர் கூட இருக்கிறாங்க? உச்சபட்ச அமைப்பு, ஒரு கட்சியினுடைய நிர்வாகத்தில் உச்சபட்ச அமைப்பு செயற்குழு, பொதுக்குழு. அந்த பொதுக்குழு செயற்குழு இருக்கக்கூடிய 2693 பேர் எங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. அப்ப எங்க பிளவு எங்க ஏற்பட்டதுங்க? இல்ல, மக்கள் பார்வையில் தலைவர்கள் தனித்தனியாக இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் தனியா இருக்காங்க, சசிகலா அவர்கள் தனியா இருக்காங்க, ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது அதிமுக பலவீனமான ஒரு கட்சியா தானே? அப்படிலாம் கிடையாது. டிடிவி தினகரன் தனியா போய் ஒரு கடை திறந்துட்டாரு. அவர் அங்க வியாபாரம் பண்ணிருக்காரு. அவருக்கு நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக வெளியேற்றப்படுகிறார். கட்சியிலிருந்து வெளியேற்றினவர். ஆனால் அவர் தனியா பிரிஞ்சு போயிட்டாருன்னு நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதை இதோட நிறுத்திக்கோங்க. இது பிரிஞ்செல்லாம் யாரும் போல. இந்த கட்சியில் இருந்தவர் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். சசிகலாவுக்கும் அதிமுக எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல, கோர்ட்டு சொல்லிருச்சு, தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. அதே போல ஓபிஎஸ் பல கட்டங்களாக முயற்சி செய்கிறார். நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் எல்லா இடங்களிலும் அவருக்கு தோல்வி பரிசாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் என்று நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது, தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அப்புறம் வேற எங்க இருக்குது? இந்த ஸ்பிட் எங்க வந்துச்சு? சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணி கட்சிகளில் அதிருப்தி வந்துருச்சு, அவங்க வெளியேற போறாங்க, அதோட திமுகவோட கதி போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், 2026 நாங்கள் திமுக கூட்டணியில் தான் பயணிப்போம்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வு எதுவுமே நடக்கலையே. ஒரு நெரேட்டிவ் தான். அதாவது எப்படின்னா ப்ராஸ்பெக்ட், ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். அரசியலில் தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக உடைந்த கூட்டணிகளும் இருக்கிறது, சேர்ந்த கூட்டணிகளும் இருக்கிறது. நாம் தேர்தலுக்கு இன்னும் 16 மாதங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் இப்போ 2019 ஒன்றா சேர்ந்து இந்த கூட்டணி தேர்தலை சந்தித்தது, வெற்றி பெற்றார்கள்.
2021 இந்த கூட்டணி ஒன்றாக இருந்து தேர்தலை சந்தித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். 2024 நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஒன்றா இருந்து ஜெயிச்சாங்க. இதுவரையில 2024 தேர்தலில் வெற்றி பெறுகிற வரையில எந்த விதமான சலசலப்பும் அந்த கூட்டணியில இல்லையா? இல்லை. ஆனால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் மாசத்திலிருந்து ஏன் இந்த பேச்சு எழுபடுது? ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக ஏன் மாநாடு நடத்துகிறார்கள், ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள், ஏன் போராட்டங்களை நடத்துகிறார்கள்? ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய மனநிலைக்கு ஒத்த கருத்தாக செல்ல முடியாமல் வேறுபட்ட கருத்துக்களை ஏன் கூட்டணி கட்சிகள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இனி திமுகவோடு பயணிப்பது நமக்கு உசிதமாக இருக்காது. திமுக மக்கள் செல்வாக்கை இழந்திருக்கிறது. திமுகவோடு இனியும் நாம் கூட்டணி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் பாழ்பட்டு ஆட்சியில இருக்கும் போதே அதுல விமர்சிக்கிறது தான் ஜனநாயகம். கூட்டணி கட்சியில ஜனநாயகம் இருக்கு. விசிக திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயலுக்காக ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தோம். இப்போதைக்கு மது ஒழிப்புக்காக ஒரு போராட்டம் அறிவிக்கிறோம். எங்களுடைய கருத்தை கேட்கணுங்கிறதுனால தான் பண்றோம். அதை கூட்டணி விட்டு வெளியில போறது இல்லை. அந்த ஜனநாயகம் தான் 2019 இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எங்க போச்சு? அந்த ஜனநாயகம் சுபிட்சமா இருந்துச்சு. தமிழ்நாடு கூட்டணி ரொம்ப இன்டாக்டா வச்சிருந்தீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. 2019 இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு ரொம்ப சுமூகமா இருந்தீங்க. இப்பதான் பிரச்சனையே 2024 ஜூனுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில். இல்ல காங்கிரஸ் கட்சியும் 2026 நாங்க அதோட தான் பயணிப்போம், திமுக கூட்டணியில் தான் பயணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. விசிகாவும் தொடர்ந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் இதை பத்தி பேசவே இல்லை. இருந்தாலும் அந்த கூட்டணியில ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு காரணத்தினால சொல்றாங்க? அதுதான் சொல்றேன் நான். அதாவது மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் திருமாவளவன் நடத்தினார். மதுவை நாங்கள் ஒழிச்சிருவோம், வந்தவுடனே முதல் கையெழுத்து போட்டுருவோம், இன்னி வரைக்கும் பண்ணலை. அப்போ அதிலிருந்து நேர்மாறான ஒரு நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிறது. அதே போல் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற ஒரு குரலும் எழுகிறது. அதை ஒட்டி காங்கிரசினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய பேர் மறந்துட்டேன், அவர் ஒரு வேண்டுகோளை எழுத்துப்பூர்வமாக முதலமைச்சர் வைக்கிறார். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. 2006 மைனாரிட்டி திமுகவாக இருக்கிற போது 96 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த போதே கூட்டணியில் நாங்கள் யாருக்கும் எங்கள் இடம் கொடுக்கல. அது கருணாநிதியோட டாக்டிக்ஸு. ஆனால் இப்போ அது போன்ற ஒரு சூழ்நிலை எழவில்லை. ஆனால் எங்களுடைய ஆதரவில் தான் நீங்கள் வெற்றி பெற்று இருக்கிறீர்கள். எங்களுக்கு உங்களுடைய கூட்டணியில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்ற நிலைப்பாடு குரல் விடுதலை சிறுத்தைகளிலிருந்தும் எழுந்திருக்கிறது, காங்கிரஸிலிருந்து எழுந்திருக்கிறது. அப்போ இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்தவங்க ஏன் வராங்கன்னு சொல்லி சொன்னால், திமுகவோடு இனியும் பயணம் செய்வதற்கு உண்டான கால சூழ்நிலை சரியாக இருக்காது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்பணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர் அங்கே என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலை வருகிற போது எனக்கு இல்லை, அரசியல் எப்பவுமே என்னன்னா ஒரு சொல்லுக்கு பின்னால் ஒரு சொல் ஒளிந்திருக்கும். இப்போ அரசியலில் இல்லை என்று சொன்னால் இருக்கிறது என்று அர்த்தம், இருக்கிறது என்று சொன்னால் இல்லை என்று அர்த்தம். நாங்கள் கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம், ஒரே கூட்டணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வதற்கு காரணம் அங்கே கூட்டணி வலுவாக இல்லை, அந்த கூட்டணி தொடர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான். அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இப்போ குறிப்பிட்டிருந்தீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு விசிகா கேட்குறாங்க அப்படின்னு. குறிப்பிட்டு விஜய் அவர்கள் மாநாட்டில் இதை அறிவித்த பின்பு தான் இது பெரிய பேசுபொருளாக இருக்கு. விஜய் அவர்கள் புதிதாக ஒரு கட்சியை தொடங்கியிருக்காங்க, அதோட கொள்கைகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்டு அதிமுகவிலேருந்து உங்களுடைய பதிலுக்கு எதிர்பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு நட்பு சக்தியான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள், இல்லை அதை எதிர்க்க வேண்டிய ஒரு அரசியலாக இருக்கா விஜய் அவர்களோட அரசியல்? இல்லை, அதாவது விஜய் கட்சியினுடைய மாநாட்டுக்கு அதிமுகவின் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இல்லை, இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது யார் வேண்டுமானாலும் புதிதாக இயக்கம் காணலாம். ஒன்று. ரெண்டாவது, புதிதாக இயக்கம் காணக்கூடிய அனைவருக்குமே நம்ம இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அந்த எண்ணம் இருக்கணும், இருந்தால் தான் அது அந்த கட்சி தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நியாயம் இருக்குது. அப்போ அந்த எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கும் இருந்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை அரசை பொறுத்தவரையிலே ஆகச்சிறந்த கட்சிகள் அதிமுக, திமுக. இந்த இருவரும் கட்சிகளை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் அமர்வது என்பது அவ்வளவு சாதாரணமான எளிதான காரியமாக இருப்பதா இல்லை என்பதை கட்சி தொடங்கும் போதே திரு விஜய் அவர்கள் புரிந்திருக்கிறார். இதற்கு முன்பாக கட்சி ஆரம்பித்த ஆகச்சிறந்த தலைவர்கள், மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், மிகச்சிறந்த மேடை பேச்சாளர்கள் எல்லாம் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தொடங்கும் போது அவருடைய முழக்கம் நாங்கள் 234 தொகுதியிலும் தனியாக போட்டியிடுவோம், பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் என்ற கொள்கையோடு தான் இயக்கம் கண்டார்கள். ஆனால் அந்த அவருடைய எண்ணம் பலிதமாகவில்லை. ஒரு கட்டத்தில் அவர்கள் அதிமுகவோடு திமுகவோடு இணைந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. இதை முழுவதுமாக உள்வாங்கிய திரு விஜய் ஆரம்பிக்கும் போதே கூட்டணிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், தனியாக இங்கே நம்ம நிற்க முடியாது, நின்று வெற்றி பெற முடியாது என்கிற எண்ணம் அவருக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்துவிட்டதாகத்தான் என்னுடைய புரிதல். அதனால் அவர் ஆரம்பிக்கும் போதே தெளிவாக இருக்கிறாரு, நம்ம கட்சி தொடங்கிட்டோம், தனியாக பயணம் பண்ண முடியாது, கூட்டணி கட்சிக்கு நம்ம தயாராக இருக்கிறோம், அதனால் இப்போவே நம்ம யார் வேணாலும் என் கூட சேரலாம், எங்களுடைய எண்ணங்களுக்கு வலு சேர்க்கிற யார் எந்த இயக்கமாக இருந்தாலும் சேரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவர் கொடுக்குறாரு. அந்த ஆப்ஷன் யார் வேணாலும் இருக்கலாம், அவர் யார் கூட வேணாலும் போய் சேரலாம், இல்லை அவர் தலைமையில் ஒரு கட்சி உருவாக்கலாம். நேற்று அறிக்கை கொடுத்திருந்தாங்க அதிமுக கூட்டணி அப்படின்னு கேட்கும்போது அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுக்கான பதில் கொடுத்துட்டு
நம்மளுடைய தலைமையில வந்து பெரும்பான்மையா வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு கட்சியினருக்கு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அவரு போயிட்டு இன்னொரு தலைமைக்கு கீழே போற மாதிரி வாய்ப்புகள் இருக்கா சார்? அந்த மாதிரி அது அவங்க தான் முடிவு பண்ணணும். இன்னொன்று, நம்ம அதிமுக யாரையும் வந்து இது வரைக்கும் எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம யார்ட்டையும் அவங்ககிட்ட கேட்கல. அதனால வந்து அவர் அதிமுக கூட்டணிக்கு போல அப்படின்றதுல அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அது அவங்க முடிவு பண்ணீங்கன்னா அவங்களுடைய மேலுடைய பொறுப்பாளர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதனால அந்த அவருடைய கருத்துக்கும் அதிமுக எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க வேற யார் கூட தலைமையிலாவது போவாங்களா, இல்லை அவங்க தலைமையில கூட்டணி உருவாக்கலாம்ன்றதா அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் அதிமுக எந்த சூழ்நிலையிலும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. அதனால அதுல எந்த விதமான முதல் மேடையிலே வந்து காங்கிரஸ் குறித்தும் அதிமுக குறித்தும் எந்த ஒரு விமர்சனமே வைக்காததான் அவருக்கு இந்த ஒரு கேள்வி வந்தது. திமுகவை விமர்சனம் பண்ணியிருந்தாரு, பாஜக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, ஊழல் கட்சிகள் அப்படின்ட்டு திமுக குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் அதிமுக குறித்து எதுவுமே குறிப்பிடாதனால நல்லாட்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இருந்தாலும் அதிமுகவிலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குதானே, ஜெயலலிதா அவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குதானே, அவங்க சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, சசிகலா அவர்கள் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஊழல் கட்சிகள்னு அதிமுக ஏன் விமர்சனம் பண்ணுறது இல்லை? அதாவது எப்படின்னா, ஊழல் குற்றச்சாட்டு அம்மா மேலே கிடையாது. நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அவங்க வந்து மரணம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. அதனால அவங்க மேலே நம்ம அந்த சாயத்தை நம்ம பூசுறது நியாயமா இருக்காது. அதிமுக மேலேயும் அவர் குறை சொல்லணும்னா, அதிமுக ஒரு மிகச்சிறந்த கட்சி, அதிமுக மக்கள் நலன் சார்ந்த ஒரு கட்சி, அதிமுக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு இருக்கிறது. நான் விஜய் மட்டும் சொல்லலை, யார் இயக்கம் கண்டாலுமே நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சி தருகிறோம் தான் சொல்கிறான். யாருமே வந்து கருணாநிதி ஆட்சி தரோன்னு சொல்லி இன்னி வரைக்கும் யாரும் சொல்லலை, இன்க்ளூடிங் ஸ்டாலின். சத்யா ஸ்டுடியோவில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறாரு, என்னுடைய பெரியப்பா எம்ஜிஆர், அவர் எம்ஜிஆர் போல் ஆட்சி தரணும், எம்ஜிஆருடைய ஆட்சி தரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் பேசுகிறாரு. அப்போ அவர் கூட சொல்ல முடியல கருணாநிதி ஆட்சி தரும்னு சொல்லி. கருணாநிதி ஆட்சி தரும்னு சொல்லி அவர் எங்கன்னா பேசிட்டாருன்னா சிக்கலாயிடும் அவருக்கு. ஏன்னா தெரியும் கருணாநிதி ஆட்சினான்றது மக்களுக்கு தெரியும். அதனால யார் இயக்கம் கண்டாலும் எம்ஜிஆர் ஆட்சி தருகிறேன் என்று சொல்கிறார். அது மிகப்பெரிய கௌரவம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் என்கிற முறையில். அதனால அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கான இயக்கம் என்பது கட்சி தொடங்கக்கூடிய அனைவருக்குமே புரிகிறது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட புரிதல். 2019 தேர்தலுக்கு பிறகு வந்து 2024 தேர்தலில் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2026 தொடரும் சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை மட்டும்தான் பிஜேபியில் சிக்கல், அண்ணாமலை தவிர்த்து விட்டு பாஜக கூட கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதிமுக? இல்லை, அண்ணாமலைலாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லைங்க. அண்ணாமலை ஒரு அப்பாயிண்டி, பிஜேபியினுடைய மத்திய தலைமை அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆளு தமிழ்நாட்டுக்காக, அவ்வளவுதான். அவர் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணது, திமுக அதிமுக ஒரு திராவிட கட்சி போயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசியிருந்தாங்க, அண்ணா குறித்து பேசியிருந்தாங்க. இதன் பிறகுதான் பெரிய சர்ச்சையானுச்சு. அப்படிலாம் இல்லை, நம்ம அப்படி பார்க்க தேவையில்லை. பாஜக அதனுடைய கொள்கைகளோடு இணைந்து செயல்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நமக்கு இல்லை. அதனால பாஜகவோடு பயணம் செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு வெற்றி வாய்ப்பை என்றைக்குமே பெற்றுத்தராது. மாறாக அதிமுகவினுடைய பலம் தான் அவர்களுக்கு தேவைப்படும். அதனால் அவர்கள் தான் பலனடைவார்களே தவிர நாம் பலனடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை நாங்கள் முழுவதுமாக உள்வாங்கி எங்களுடைய உயர்மட்ட குழு தலைவர்கள் எல்லாம் ஒன்று பேசி ஒத்த கருத்தாக 23/9/2023 தெளிவான முடிவெடுத்து இன்றைக்கும் என்றைக்கும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்து அதை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய அறிவிப்பையே படித்து காட்டினார். அதனால் அன்னைக்கு முடிவு பண்ணோம்னா, அதை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு 6 முறை எங்களுடைய பொதுச் செயலாளர் இது இல்லை, சாத்தியப்படாது, பாஜகவோடு நாங்கள் பயணிப்பது இல்லை, நாங்கள் முடிவு செய்து விட்டோம், இன்றைக்கும் என்றைக்கும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று, இதை தயவு செய்து இனிமேல் என்னிடத்தில் கேள்வியாக எழுப்பாதீர்கள் என்று பத்திரிகையாளத்தில் வேண்டுகோளும் வைத்திருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் பேசினது வந்து அதிமுக கள்ள கூட்டணியில் இருக்காங்க, இன்னும் ஒரு 2 ED ரைடு போனுச்சுன்னா கட்சியை கொண்டு போயிட்டு பாஜகவோட சேர்த்துருவாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு உதயநிதி. அதாவது அறிவாலயத்தில் மேலே ரைடு வச்சுக்கின்னு கீழே கூட்டணி பேசுகிற கட்சி நாங்கள் இல்லை. கலைஞர் டிவியில் மேலே ரைடு அடிக்கிறாங்க, சிபிஐ மேலே ரைடு அடிக்குது, கீழே காங்கிரஸோட கூட்டணி வைத்த இயக்கம் அதிமுக கிடையாது. அதே போல் மேலே ரைடு அடிச்சுட்டு 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாதான் ஆச்சுன்னு சொல்லி மிரட்டி பணியை வச்சு அந்த மிரட்டலுக்கு பயந்து சீட்டு கொடுத்தவர் உங்கள் தாத்தா. அந்த மாதிரிலாம் அதிமுக கிடையாது. அதனால் இந்த மிரட்டலுக்கு உருட்டலுக்கெல்லாம் நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம். மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு கள்ள கூட்டணிலாம் கிடையாது, டைரக்ட் கூட்டணி பாஜக திமுகவும் பாஜகவும் டைரக்ட் கூட்டணியில் இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கிற போது பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வந்தால் கருப்பு கொடி, கருப்பு பலூன், கருப்பு பட்டை, கருப்பு செருப்பு, கருப்பு கொடிலாம் காமிச்சவர். இன்னைக்கு அதே பாரத பிரதமர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற போது கொடை கூட வெள்ளை கொடியாக கொண்டு செல்லக்கூடிய முதலமைச்சர் தான். அதனால வீரத்தை பத்திலாம் வந்து நீங்க பேசக்கூடாது. அது எந்த விதமான அருகதையும் தகுதியும் திமுகவுக்கும் கிடையாது, தம்பி உதயநிதிக்கும் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் ரொம்ப நல்ல இயக்கமாக நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கத்தை மிக மக்கள் நலன் சார்ந்த இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் ரொம்ப தரம் தாழ்ந்த பேச்சுகள் இன்னைக்கு ஏன் உதயநிதி கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் வருதுன்னு சொல்லி சொன்னால், விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார்கள். இந்த கூட்டணி உடைந்துவிடும் என்பது அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. வருகிற தேர்தல் அவர்களுக்கு சாதகமாக இருக்காது என்பதை தெரிந்த அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் தரம் தாழ்ந்த வகையிலே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்னே ஒன்று இந்த வாயிலா தம்பி உதயநிதிக்கு நான் சொல்கிறேன், 1969 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மறைந்த பிறகு உங்க தாத்தாவை யாரும் ஓட்டு போட்டுலாம் முதலமைச்சர் ஆக்கல. புரட்சித் தலைவர் போட்ட பிச்சை, புரட்சித் தலைவருடைய காலில் விழுந்து நீங்கள் உங்க தாத்தா முதலமைச்சரானாரு. மக்களை சந்தித்து ஓட்டு பெற்று உங்க தாத்தா 69 முதலமைச்சர் ஆகல.
72லயும் புரட்சி தலைவரால் தான் உங்க தாத்தா முதலமைச்சர். உங்க தாத்தா மூஞ்சிலாம் யாரும் ஓட்டே போடல, ஓட்டு போட மாட்டாங்க. புரட்சி தலைவர் தான் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து 72ல உங்க தாத்தா முதலமைச்சர் ஆக்குறாரு. இவரால தான் முதலமைச்சர் ஆனோன்னு சொல்லி கருணாநிதிக்கும் தெரியும். அதனாலதான் இவர் இந்த கட்சியில இருந்தா நமக்கு பாதிப்புன்னு சொல்லி பொய்யான காரணங்களை சொல்லி திமுகவில் இருந்து புரட்சி தலைவர் உங்க தாத்தா வெளியேற்றினாரு. தம்பி, அதனால இந்த வரலாறுல நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியாம மேடை கிடைச்சிச்சு, மைக்கு கிடைச்சிச்சு, பதவி இருக்குதுன்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. Taste the Daily. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்.